நேயர்களே, ரொம்ப முக்கியமா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அண்மை காலமாக அமெரிக்கா டாலருக்கு எதிராக வரலாறு காணாத சரிவை சந்தித்து வருகிறது. நடப்பு ஆண்டுல 7% மேல் சரிந்துள்ள ரூபாய் ஆசியா மற்றும் வளர்ந்து வருகிற ஒரு நாட்டு சந்தைகள்ல மிக மோசமாக செயல்படும் நாணயங்களில் ஒன்றாக இந்திய நாணயத்தின் மதிப்பு மிக 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 கீழே போயிட்டு டிக்ளைன். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் நிச்சயமற்ற தன்மை காரணமாக இந்திய ரூபாயின் இந்த பலவீனம் தொடரலாம். ரூபாயின் மதிப்பிழப்பு இந்தியாவின் பல பொருளாதார காரணிகளை பாதிக்கும் என பொஃபா செக்யூரிட்டீஸ் என்கின்ற ஒரு அமைப்பு தெளிவாக குறிப்பிடுகிறது. குறுகிய கால சவால்கள் பல இருக்கிறதுங்க. ஆனாலும் லாங் டைம் நீண்ட கால சவால்கள் என்ன? ரூபாயினுடைய மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய 5 முக்கிய தாக்கங்களை குறித்து நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்தவரை உடனடியாக உற்பத்தி மற்றும் சர்வீஸ் துறை நம்பிக்கை இது பாதித்திருக்கிறது. கொள்கை நிச்சயமற்ற உணர்வை அதிகரிக்கும். 2வது பாயிண்ட், பலவீனமான ரூபாய் இறக்குமதியையும் ஏற்றுமதியையும் பாதிக்கும். அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு இப்போ 90 ரூபாய்க்கு மேலானால இந்தியாவிலிருந்து சரக்கு ஏற்றுமதி பண்றதுக்கும் பாதிக்கும், இறக்குமதியும் பாதிக்கும். ஆயினும் வர்த்தக இயல்பு நிலைக்கும் ரூபாய்க்கும் இடையே வலுவான தலைகீழ் தொடர்பு உள்ளது. ரூபாய் வீழ்ச்சி, அதாவது அமெரிக்கா டாலருக்கு எதிராக 40 ரூபாயா இருந்த இந்த அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் தற்போது 90 ரூபாயாக கீழே போயிட்டு. இந்த ரூபாயினுடைய வீழ்ச்சி மோடி அரசாங்கத்தில் ரொம்ப மோசமா போயிட்டு உலக அரங்கத்தில் இந்திய மதிப்பு ரொம்ப 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 கீழே போயிட்டு. இதே போன்று தொடர்ந்து அடுத்து சில மாதங்கள்ல வர்த்தக இருப்பு நிலை மேம்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் ஏற்ற இறக்கங்கள் மூலம் உருவாகும் மொத்த சில்லறை இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தினுடைய பங்கு குறைந்து வந்தாலும் ஒவ்வொரு 1% ரீர் மாற்றத்திற்கு ஏற்ப 7 அடிப்படை புள்ளிகள் பணவீக்கம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதை நான் உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் தெளிவா சொல்றேன். பணவீக்கம்னா என்ன தெரியுமாங்க? சர்வதேச அளவுல இந்தியாவினுடைய மதிப்பீட்டுகளுக்கு அடிப்படையில டாலர் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு நாட்டுடைய ஜிடிபி, ஒரு நாட்டுடைய எக்ஸ்பென்ஸ், இந்த நாட்டினுடைய உற்பத்தி மற்றும் அவர்கள் சந்தைப்படுத்துதல். இப்ப இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி கையிருப்பை அதிகரித்து கொண்டிருக்கிற இந்தியா டாலருக்கு எதிராக சர்வதேசத்தில் மதிப்பீடு மிக்க பல பாண்ட் என்று சொல்லக்கூடிய பத்திரங்களை விற்று அதன் மூலம் எவ்வளவுதான் அவர்கள் இந்தியாவினுடைய பணத்தின் மதிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் முடியல. டோட்டலா மோடி அரசு ஃபெயிலியர். இதனால 2026ஆம் ஆண்டில் அடுத்த வருஷம் ரூபாயின் பலவீனம், இந்திய ரூபாய் மதிப்பில்லாம இப்படி போயிட்டு இருக்கிறது போது குறைந்த எரிசக்தி உள்ளிட்ட விலைகளால் நீர்த்து போகும். ஆனால் மற்ற இடைநிலை பொருட்கள், அதாவது எட்ஜ்டு மெட்டீரியல்ஸ் அதிக விலை கொண்டதாக மாறக்கூடும் என்றும் பொஃபா செக்யூரிட்டீஸ் குறிப்பிடுகிறது. பொஃபா செக்யூரிட்டீஸுடைய இந்த பாயிண்ட்ஸ் 2, 3, 5 விஷயத்தை சொல்லுது. இந்தியாவுடைய உற்பத்தி பாதிப்பு, இடைநிலை மாற்றம், எந்த மாதிரியான விளிம்பு நிலை இம்போர்ட் பாதிக்கப்படும் என்று சொன்ன பொஃபா செக்யூரிட்டீஸ், அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக சர்வதேச அளவில் இந்திய மதிப்பீடு கீழே போகிறது இந்தியாவினுடைய வர்த்தக சமநிலையை பாதிக்கிறது மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து பொருள்களை எக்ஸ்போர்ட் செய்பவர்களுக்கும் இந்தியாவிலிருந்து பொருட்களை இம்போர்ட் செய்வதற்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். ஜவுளி, மஞ்சள், அதே மாதிரி பீஃப் எக்ஸ்போர்ட், அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ்,
ஆடம்பர நகைகள், இதே போன்று ஜெம்ஸ், பல விஷயங்களை இந்தியா வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இறக்குமதியை பொறுத்தவரை கச்சா எண்ணெய் இறக்குமதி பெரிய அளவுல நடக்குது, 14 லட்சம் கோடிக்கு. அப்ப அவங்க அதிக பணம் கொடுத்து தான் இறக்குமதி பண்ணணும். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொன்னா, $10 கொடுத்து வாங்குற ஒரு பொருளை இனி $12 கொடுத்து வாங்கணும். ஒரு லிட்டருக்கு 50 சென்ட்ஸ் கூடினாலும் அது பல லட்சக்கணக்கான மில்லியன் லிட்டருக்கு எவ்வளவு சென்ட்ஸ், எத்தனை மில்லியன் பில்லியன் டாலர்கள் என்பதை நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள். ஒரு புள்ளி கூடினாலும் நமக்கு பெரும் சிக்கல். இந்த நிலையில வெளிநாட்டு நிதிநிலையை பொறுத்தவரை வர்த்தகத்தின் இருப்பு நிலை மீதான ரூபாயின் தாக்கத்தால், அதாவது வர்த்தக இருப்பு நிலைனா உற்பத்தி, இந்த ரூபாயின் தாக்கத்தால் கரண்ட் அக்கவுண்ட், நடப்பு கணக்கு சாதகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தின் நிச்சயமற்ற தன்மை இந்த தாக்கத்தை குறைக்கலாம். சேவை வர்த்தகம், அதாவது சர்வீஸ் நம்ம பண்றோம்ல ஐடில, மற்றும் அந்நிய செலவாணி வருவாய் இரண்டும் மேம்பட வேண்டும். நம்மளுடைய மார்க்கெட்டிங்ல உற்பத்தி இல்லைங்க, இப்போ நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம், அதுதான் சேவை, சர்வீஸ் ஓரியன்டட். நிறைய வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இன்னைக்கு ஐடி இருக்கு இல்லையா, அதன் மூலம் இந்தியாவுக்குள் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் பல பில்லியன் டாலர்ஸ். இந்த இதுகள் ஓரளவுக்கு சமன்படுத்தும். உற்பத்தியில எக்ஸ்போர்ட் பண்றதோ இம்போர்ட் பண்றதோ நமக்கு இப்பொழுது வாய்ப்பில்லை. 2026ஆம் ஆண்டில் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், நிதி தேவைகளை நிர்வகிக்கக்கூடியதாக வைத்திருக்கும் என ஃபொபா குறிப்பிட்டதுடன் கடன் வாங்கியவர்களுக்கு தடாலடியாக சில வட்டி குறைப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இன்டர்நேஷனல் பேங்க் வங்கியில, உலக வங்கி லிஸ்ட்ல இருக்கா. இந்த மோசமான நிதிநிலையை பொறுத்தவரை பலவீனமான ரூபாய், இந்திய ரூபாய்க்கு ஒரு சந்தையில மதிப்பே இல்லைங்க. சமையல் எரிவாயு, கேஸ், ஃபெர்டிலைசர், உரங்கள், பாதுகாப்பு செலவுகளுக்கான மானிய செலவுகளில் ஒரு பெரிய அளவில் இல்ல, ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்தியாவுடைய ஆர்பிஐ ரூபாய்களை நிலைப்படுத்தும் தலையீடுகள் அதன் ஈவுத்தொகை வெளியீடுகளை சாதகமாக பாதிக்கும் என்பதால் நிகர பாதிப்பு தெளிவற்றதாகவே உள்ளது என்றும் ஃபொபா தெரிவித்துள்ளது. எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதெல்லாம் தெரியல, பெரிய பாதிப்பாகவும் இருக்கணும், அது ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னும் ஃபொபா செக்யூரிட்டி தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த ஃபொபா செக்யூரிட்டி நெக்ஸ்ட் இயர்ல 2026 அமெரிக்க டாலரின் பலவீனம் இந்திய ரூபாவின் மிதமான மதிப்பீட்டை ஆதரிக்கும் எனவும் இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வேகம் பெறும் எனவும் நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள, அடுத்த வருஷம் லாஸ்ட்ல அமெரிக்க டாலருக்கு 86 எட்டும் என்றும் கணித்துள்ளோம் என்றும் ஃபொபா குறிப்பிட்டது. இது பழைய கணக்கு, இன்னைக்கு 90 ரூபாய் வந்துட்டு, இன்னைக்கு எவ்வளவு வந்துருச்சு? ஃபொபாவினுடைய கருத்து கணிப்பையும் தாண்டி இன்னைக்கு இந்தியாவினுடைய 90 ரூபாய் கொடுத்தால்தான் அமெரிக்காவினுடைய $1 வாங்க முடியும். அப்போ ஃபொபா இதுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2026ல இந்தியாவினுடைய ரூபாய் 86ல நிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு டிசம்பர் மாதம், இன்று 9ஆம் தேதி 90 ரூபாய். அப்போ ஃபொபாவுடைய செக்யூரிட்டியை கருத்து கணிப்புகளும் டோட்டலி தொலைந்து கீழே போய் இந்தியாவுடைய பணம் செல்லா காசாக ஆகிற அளவுக்கு நம்ம நாடு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. அடுத்த ஆண்டுல வளர்ச்சி விகிதம் அதிகரிப்பது, கார்ப்பரேட் வருவாயை அதிகரித்து பங்கு மதிப்பீடு குறித்த கவலைகளை கவனிக்க உதவும் என்றும் மற்றொரு செய்தி தெரிவிக்கிறது. இதற்கிடையில் செவ்வாய்க்கிழமை காலை, அதாவது நேற்று காலை, அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாய் 10 பைசா சரிந்து எவ்வளவு வந்திருக்கு தெரியுமாங்க? நேற்று காலை, இன்னைக்கு மார்க்கெட் எனக்கு தெரியல, 90 ரூபாய் 15 பைசாவாக இருந்தது. எங்க உருப்படும்? 40 ரூபாயாக இருந்த அமெரிக்க டாலர் இன்னைக்கு 90 ரூபாய் 15 பைசா. கொஞ்சம் நல்ல புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம 40 ரூபா கொடுத்து
ஒரு $10 அமெரிக்காவிலேருந்து ஒரு சரக்கு நம்ம உலகத்திலேருந்து எங்கேயாவது இம்போர்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். அப்போ $40 ஒரு டாலர் என்றால் $10 எவ்வளோ ஆச்சு? $400 கொடுத்து வாங்குறத இப்போ $90 ஒரு டாலர் என்றால் $900 கொடுக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்ல மீண்டும் புரியுங்க. ஒரு காலகட்டத்தில் 40 இருந்து காங்கிரஸ் கட்சி காலத்தில் $50 இருந்துச்சு. நம்ம நரேந்திர மோடி சொன்னார், என்னுடைய காலத்தில் இது 60க்கு மேல நான் போக மாட்டேன். இன்னைக்கு எவ்வளவு போயிட்டு தெரியுமா? 90 ஆயிட்டு. அப்படி என்றால் $40 கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளை இனி $90 இந்தியாவிலேருந்து கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? இம்போர்ட் பண்ணக்கூடிய அவ்வளவு பொருட்களும் ஏறிடும். மருந்து பொருட்கள், டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ், நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாமே கண்ணா பின்னான்னு ஏறிடும். ஆயில், பெட்ரோல் எல்லாமே $90 15 பைசாங்க. நேற்று காலையில நிறுவனங்கள் இதன் மூலம் நிறுவனங்கள், இறக்குமதியாளர்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டுகளிடமிருந்து டாலருக்கு தேவை அதிகரித்ததால் இந்த சரிவு ஏற்பட்டது. இதற்கிடையில பலவீனமான நாணயம், தகவல் தொழில்நுட்பம் பர்மா போன்ற நாடுகளில் ஏற்றுமதி சார்ந்த துறைகளுக்கு பலன் அளிக்கும். அமெரிக்காவுடைய டாலர் வருவாய் ஈவுத்தொகையை உயர்த்தும். ஆனா இந்தியாவுடைய ரூபாயுடைய தொடர் மதிப்பிழப்பிருக்கும் போது நிதி திரும்ப பெறும் தருணத்தில் வருவாய் ரொம்ப குறையும் என்பதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்தியாவிற்குள்ள FDI வருவதற்கு யோசிக்கலாம். ஏன்னா இந்திய பொருள் இன்னைக்கு ரொம்ப மதிப்பு குறைஞ்சிருக்கிறதுனால தொடர்ந்து இந்தியாவுடைய நாணயம் மதிப்பிழக்கும் போது நிதி திரும்ப பெறும் தருணத்தில் ரொம்ப இன்கம் கம்மியா இருக்கும். அப்படினால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஃபாரின் இன்வெஸ்டர், டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI, அவங்க ரொம்ப எச்சரிக்கை செய்கிறது, எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. அதாவது மாஸ்டர் கேபிட்டல் சர்வீஸ் நிறுவனத்தினுடைய தலைமை ஆராய்ச்சி அதிகாரி ஒருத்தர் சொல்றார் என்னன்னா, பொதுவாக மார்க்கெட் ரிசர்வ் வங்கியினுடைய நிலைப்பாட்டை உன்னிப்பாக கவனிக்கும். ஒரு முறையான தலையீடும் உணர்வையும் அவர்கள் ஏற்படுத்தலாம். தற்போது ஷேர் முதலீட்டாளர்கள் துறை சார்ந்த வேறுபாடுகளை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும் என்றும் நம்பப்படுகிறது. டிசம்பர் 25 ஒரு அமெரிக்க டாலர் $85.50 தாண்டி இன்னைக்கு $90.10 ஆயிட்டு. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 7% ஏறி இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்தியாவுடைய மதிப்பீடு 7% மதிப்பை இழந்துட்டாங்க. மதிப்பே இல்லை இந்திய பணத்துக்கு. இதன் தாக்கம் நான் ஏற்கனவே சொன்னதான், பெட்ரோல், டீசல் நிக்க போவதில்லை. அன்றாட வாங்கக்கூடிய காய்கறி முதல் சாமானியர்கள் பயன்படுத்தும் பருப்பு வரை அனைத்து விலைகளும், சமையல் எண்ணெய் விலைகள் உயரப்போகிறது. ரூபாய் மதிப்பின் முதல் இந்த வெட்டு இறக்குமதி பொருட்களின் மீது தான் விடும். அதனால எரிபொருள் தேவையில 85% மேல் வெளிநாடுகளைத்தான் நம்ம சார்ந்திருக்கிறோம். 10%, 13% தான் நமக்கு கிடைக்குது. டாலருக்கு எதிராக மாதிரி ரூபா தொடர்ந்து 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 பணவீனமாகும் போது ஒரு பேரல் கச்சா எண்ணெய் அதிக ரூபாயை நம்ம செலுத்தணுங்க. பெட்ரோல் டீசல் விலை இருக்கு. இப்போ வரக்கூடிய சூழல்ல $5 $8 வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தாங்க. அடுத்த அடி உணவுப் பொருட்களுக்கு இந்தியா உணவு எண்ணெயில இந்தியாவுடைய எடிபிள் எண்ணெய் பொறுத்தவரை 60%. பருப்பு வகையை மட்டும் 25-30%. உரங்கள்ல நாம 90% இறக்குமதி செய்கிறோங்க. ஃபார்ம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கடுகெண்ணெய், இது எல்லாமே நம்ம இந்தோனேஷியா, மலேசியா, உக்ரைன், கனடா இந்த நாடுகள்ல இருந்து வர்றதுக்கு. டாலர் வலுவாக இருக்கும்போது இவற்றின் விலை ரூபாயில் அதிகரிக்கிறதுங்க. அதே மாதிரி ஃபெர்டிலைசர், உரங்களின் விலை உயர்வால் ஏராளமான ஃபாரின்ல தான் வருது உரங்கள். விவசாயிகளுடைய உற்பத்தி செலவு காய்கறி விலையிலே தான் ஏற்றி ஆகணும். என்ன செய்யறது? இம்போர்ட் பண்ணும்போது இதனால அடிப்படையாக வெங்காய விலை கூறும், தக்காளி விலை கூறும், உருளைக்கிழங்கு போன்றவை 80 $120 கிலோவை கடந்திருக்கின்றன. இனி வரும் மாதங்களில் இது 150-200 ரூபாயை தொடப்போகிறது. போக்குவரத்து செலவுகள் உயருது. காய்கறிகள் கேரளா, கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி டீசல் லாரிகள் விலை உயரப் போகிறது. டீசல் விலை உயர்ந்தால் போக்குவரத்து கட்டணம் உயர்ந்துடும்.
இது நுகர்வோருக்கு, கன்சியூமருக்கு பெரும் பலுவாகும். ரிசர்வ் வங்கி திணறுது. ரூபாயை தாக்கு பிடிக்க டாலரை வித்துக்கிட்டே இருக்கிறாங்க, பங்குகளை வித்துக்கிட்டே இருக்காங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையிலிருந்து பணத்தை வெளியேற்றுவதால் இந்த முயற்சி பண்ணல. அவங்க பார்க்குறாங்க இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப மோசமா இருக்குன்னு இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கிறான் வெளிநாட்டுக்காரன். உலக அளவில் டாலருடைய வலுவடைந்து வருவது இந்தியாவுக்கு சாதகமில்லை. இப்போ மறுபடி டாலர் வலுவாகுது. முடிவாக ரூபாயின் மதிப்பிழப்பு என்பது வெறும் எண்ணிக்கை அல்லங்க, அது ஒவ்வொரு இந்திய வீட்டினுடைய சமையலறை வரை நிற்க போகும் ஒரு பெரும் நெருக்கடி. பெட்ரோல் மட்டுமல்லங்க, காய்கறி கூட இனி லக்ஸரி ஆக போகிறதுங்க. நடுத்தர வர்க்கத்தினுடைய பட்ஜெட் தலைகீழாக மாறப்போகிறது. இதை தடுக்க வெளிநாட்டு முதலீடுகள், ஏற்றுமதி உயர்வு, உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பு மட்டும்தான் வழி. நாம இதை அதிகமாக வாழ பழகி கொள்ளணுங்க, இல்லைன்னா பெரும் சிக்கல். ஒரு கடும் இறுக்க மனநிலையோடு இந்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். நன்றி.